فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சுவர்க்கம் செல்ல ஆசைப்படுகின்றோம். அதற்காகத்தான் இந்த ரமலானிலே இராவணக்கத்தில் அதிகமாக ஈடுபடுகின்றோம். நாங்கள் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் நீங்கி சுவர்க்கவாதிகளாக ஆனாலும் அந்த சுவர்க்கத்தில் ஏழைகள்தான் ஆரம்பத்தில் நுழைவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். முஹாஜிரீன்களிலே இருக்கக்கூடிய ஏழைகள் வசதிக்காரர்களை விட 40 வருடங்கள் சுவர்க்கத்திற்கு முந்தி செல்வார்கள். இது முஸ்லிம் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ். அதுவும் முஹாஜிரீன்களில் இருக்கக்கூடிய ஏழைகள் என்ற வார்த்தை வருகிறது. முஹாஜிரீன்கள் என்றால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு தியாகம் செய்து வந்தவர்கள். சொத்துக்களை, மனைவியர்களை, இன்னொரு அவர்களின் தேவைகளை எல்லாம் இழந்துவிட்டு மார்க்கத்திற்காக வந்த அவர்களிலே இருக்கிற ஏழைகள் பணக்காரர்களை விட 40 வருஷம் முந்துவார்கள். இன்னொரு அறிவிப்பிலே முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், ஏழைகள் பணக்காரர்களை விட 500 வருஷம் முந்தி சொர்க்கம் போவார்கள். அப்ப வசதிக்காரர்களும் சொர்க்கம் போவார்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்தால், பணத்துக்குரிய ஹக்குகளை செலுத்தினால். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள்? ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவார்கள், வசதிக்காரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். எதற்காக? வருடக்கணக்கான விசாரணை இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஏழைகளுக்கு சுபசோபனம், வசதிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. ஏழை என்றால் யார்? அவனுடைய அத்தியாவசியமான தேவையை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் அவன் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழ்ந்தான். இன்னொரு சாரார், அவர்களிடம் நாளைக்கென்று சொத்து இல்லை, இன்றைக்கு உழைத்து இன்றைக்கு சாப்பிட்டால் அடுத்த நாளைக்கு இல்லை. சொத்துகள் அவரிடம் சேகரமாகவில்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம என்ன செய்கிறோம்? எதை ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அல்லது செய்வதற்கு ஆசையூட்டவில்லையோ அதை செய்கிறோம். எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்வதில்லை. அது என்னது? உங்களில் ஒருவர் தன்னை விட வசதி உள்ளவரின் பக்கம் பார்க்க வேண்டாம். வசதி, செல்வாக்கு, மதிப்பு யாரிடம் இருக்கிறதோ அவரின் பக்கம் பார்க்க வேண்டாம். அப்ப எங்க பார்க்கட்டும்? உன்னை விட தாழ்ந்த நிலையில் இருப்பார்கள், அவர்களின் பக்கம் பாருங்கள். அப்போதுதான் மிக கீழ்நிலையில் உள்ளவரை நீ பார்க்கிற போது அவரை விட நீ வசதி உள்ளவராக தென்படுவாய். அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் உனக்கு செய்த அருள்களை நீ ஏளனமாக கருதாமல் இருக்க முடியும். நமது வீட்டை சுற்றி பல வீடுகள் இருக்கும். ஒரு வீடு 3 மாடி எழும்பும், இன்னொரு வீடு குடிசையாக இருக்கும். நமது பெண்கள் இதை பார்ப்பார்கள், குடிசை வீட்டை பார்ப்பார்களா? அவள் இந்த 3 மாடியை பார்த்து பார்த்து ஏங்குவாள். நம்மளை போல சாதாரணமாக இருந்தவர் இப்படி உயர்ந்துட்டாரே, நாமளும் இப்படி உயர வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். பெண்ணுக்கு பொருளாசை ரொம்ப அதிகம். முன்னேற வேண்டும், புருஷனை வற்புறுத்துவாள். அந்த வற்புறுத்தல் பிழையான வழியிலாவது அந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவளை தூண்டும். அதனால் ஹராமான வழிகளிலெல்லாம் பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதில் அவர் ஒத்தாசை அளிப்பாள், அல்லாஹ்வை பயந்த சில பெண்களை தவிர. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்து கதவடியில் நான் நின்று பார்க்கிறேன், அங்கே நுழைபவர்களில் பெரும்பான்மையினர் ஏழைகள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்க்க வேண்டும். நரகத்து கதவடியில் நின்று பார்க்கிறேன்,
அங்கே நுழைபவர்களில் பெரும்பான்மையினர் பெண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பணக்காரர்கள் அல்ல, பெண்கள். கூடுதலாக நோன்பு காலத்தில் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் தான் ஈடுபடுவார்கள். அதே நேரம் பேராசை கொண்டவர்களாக அவர்கள்தான் அதிகம் நடப்பார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதியோடு வாழ்வதை விரும்பவில்லை. காரணம், மறுமையிலே கேள்வி கணக்கு இருக்கிறது. ஆனால் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா, இந்த முஹம்மதினுடைய குடும்பத்தாரினுடைய ரிஸ்கை கூத்தாக ஆக்கிவிடு. அப்படி என்றால் அன்றே தேவை முடியக்கூடிய அளவிற்கான ரிஸ்காக ஆக்கிவிடு, மேலதிகமாக தேவையில்லை. எப்படி துஆ? அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டிருந்தால் அல்லாஹ் வழங்க போதுமானவன். கேட்க சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒரு கணித்து சாய்ந்து கொண்டிருக்கிறார். இவர் வருகிறார். நபிகளாருடைய வீடு நமது வீடை போன்று டைல்ஸ் இல்லை, திண்ணை இல்லை, காபட் இல்லை. அப்ப என்ன, வெறும் மண்ணெலம். அதிலே தான் அவருடைய 9 மனைவியர்களும் வாழ்ந்தார்கள். இந்த காலத்தில் நமது பெண்கள் அப்படி வாழ்வார்களா? வாழ விடுவார்களா? போட்ட டைல்ஸில் டிசைன் காணாண்டு திருப்பி உடைக்க வைக்கார்கள். பாத்ரூமில் உடப்படுது. நீங்க தங்கத்தில் பாத்ரூம் வச்சாலும் குந்துறது கக்காதான், மணக்க போறதில்ல. சில உலகத்தில் சில திமிரு பிடித்தவர்கள் தங்கத்தினால் கொமட்டு வச்சிருக்கிறார்கள், ஏதோ தங்கம் பேல்றா போல. ரசூலுல்லாஹ் ஈச்சோலை பாயிலே தொங்குகிறார்கள், சாஞ்சிருக்கிறார்கள். ஈச்சோ ஓலை என்றால் நமக்கு தெரியும், அது ரஃப்பானது. நபிகளாருடைய விழாவிலே அது அடையாளம் பட்டிருந்தது. வந்தபோது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டு விட்டது. சர்வலோகத்தின் தலைவர், மறுமை நாளையில் எங்களுக்கு சிபாரி செய்பவர், அவருடைய நிலையை பார்த்தவுடன் கவலை வந்தது. அப்போது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, ரோமர்களும் பாரசீகர்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் விரித்துக் கொடுத்திருக்கிறான். யார் ரோமர்கள்? இன்றுள்ள யூரோப்பியர்கள். இன்றும் அங்கே ரோம் என்று இருக்கிறது. அன்றும் அவர்கள் செல்வச் செழிப்போடு வாழ்ந்தார்கள். பாரசீகர்கள் என்பது இன்றுள்ள ஈரான் பகுதி, அதை சார்ந்த ஆப்கானிஸ்தான், அந்த நிறைய இடம், அதை அண்டியுள்ள நாடுகள். அன்று இஸ்லாத்தில் இல்லை, பின்னர் தான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் விரிவாக்கி கொடுக்கட்டும், துஆ செய்யுங்கள். இந்த கேள்வியில் என்ன பிழை இருக்கிறது? அப்படித்தானே இன்று எல்லோரும் வசதி குறைந்தால் செல்வச் செழிப்போடு மற்றவரை போன்று வாழ ஆசைப்படுவோம், கீழே உள்ளவரை பார்ப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, உனக்கு சந்தேகமா? அவ ஃபீ ஹாதா அன்த் இப்னு அல்-கத்தாப், அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களுக்குரிய இன்பங்கள் எல்லாம் முற்கூட்டி கொடுக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? இந்த யூரோப்பியர்களுக்கு. மேக்சிமம் அனுபவிக்கிறார்கள். அன்று சொன்னார்கள், இன்றும் அப்படித்தான். உலகத்திலே அவர்களுக்கு முற்கூட்டி கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர்களுக்கு உலகம் வலனல் ஆகிரா, எங்களுக்கு மறுமைதான், மறு உலக வாழ்க்கை தான் எங்களுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். உலகத்தில் பொருளாதாரத்திலே எல்லோரையும் போல ஹாப்பியாக மேற்கத்திரை போன்று வாழ வேண்டும் என்று நினைப்பது என்பது அவர்கள் நரகத்துக்கு போக ஆசைப்படுகிறார்கள். இன்று எங்களுடைய உம்மாமார் என்ன சொல்வார்கள்? என்ற ஒரு மகன் லண்டனில், அடுத்த மகன் சுவிட்சர்லாந்தில். அது ஒரு பெருமை. லண்டன் என்ன சொர்க்கமா? காபிர்களுக்கு சொர்க்கம். நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், லண்டன் மாப்பிள்ளை. அவன் பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிச்சுக்கிறிப்பான், அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சாமான் கொடுக்குறோம் நினைப்பான், அது வேறு. லண்டன் மாப்பிள்ளை, அந்த லண்டன் என்ற பெயரை சொன்னதே ஒரு ஹாப்பி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அவர்களுக்கு மறுமையிலே பங்கு இல்லை. உலகத்திலே முழுதும் கொடுக்கப்பட்ட அந்த கூட்டம்
நபிகளார் துஆ செய்யவில்லை. மாறாக என்ன கேட்டார்கள்? அன்றைய தேவை முடிந்தால் போதும். நம்மை விட கீழ்நிலையில் உள்ளவரை பார்க்க சொன்னார்கள். பார்க்கிறோமா? இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால பார்க்கலாம். இந்த காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில் பார்க்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், மற்றதில் பார்க்கிறோம். கண்ணுக்கு முன்னாலே ஒரு கண்டம், ஆபிரிக்கா கண்டம், எத்தனை கோடி மக்கள் பசியினால் பட்டணியினால் உடல்கள் எல்லாம் அப்படியே அகோரமாகிய நிலையிலே கிடக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் பட்டினியினால் மௌத்தாகி கிடக்கிறார்கள். மிருகங்கள் செத்து கிடக்கிறா போல் செத்து கிடக்கிறார்கள். மிருகங்களுக்கு உணவில்லை, அவர்களுக்கு உணவில்லை. ஒரு கஞ்சி கோப்பைக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். எங்களிலே யாராவது வாழ்க்கையில் பசியோடு பட்டினியோடு அலைந்ததுண்டா? எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் வந்தாலும் பசித்தது இருக்கிறதா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களையும் ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ வைத்தார்கள். உங்களுக்கு தேவையில்லை உலகம், என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? ஏழ்மையை தேர்ந்தெடுங்கள், உலக இன்பங்களை துறங்கள். ஆனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவியர்கள், சின்ன சின்ன குடிசை வீடு. அந்த 9 மனைவியர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் வரை 2 நாள் எங்களுடைய வீடுகளில் தொடராக வயிறு நிறைய ரசூலுல்லாஹ் சாப்பிடவில்லை, அவருடைய மனைவியர்கள் சாப்பிடவில்லை. 2 நாள் தொடராக வயிறு நிறைய எதை சாப்பிடவில்லை? ஆட்டரைச்சா, மாட்டரைச்சா, கோழி இறைச்சா, புரியாணியா? தொலிக்கோதுமை, கோதுமையிலே ஆக லோ குவாலிட்டி கோதுமையினால் வயிறு நிறைய சாப்பிடவில்லை. 2 நாள். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை? அவர்கள் நம்மளை போன்று 5 நேரம் சாப்பிடுவோர் அல்ல. காலையிலே ஒரு நேரம், மாலையில் ஒரு நேரம். காலையில் சாப்பிட்டால் மாலையும் சாப்பிட்டு, அடுத்த நாள் காலையும் சாப்பிட்டு, அடுத்த நாள் மாலை, மொத்தம் 4 தியாலம் தொடராக ரசூலுல்லாஹ்வோ மனைவியர்களோ மொத்தமாக அவர்கள் வயிறு நிறைய சாப்பிட்ட வரலாறு நபிகளார் மரணிக்கும் வரை கிடையாது. எப்படி வாழ்க்கை? இதுதான் ரசூலுல்லாஹ் அவருடைய மனைவிமாருக்கு கொடுத்த வாழ்க்கை. சொன்னது என்ன? மறுமைதான் எங்களுடைய வாழ்க்கை. இது உணவை பொறுத்தவரை. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்கீன், ஏழைகளாக இருக்கிற அந்த வாழ்க்கையில ஒரு துணி துண்டு அவருக்கு கிடைக்கிறது. அவட வீட்டில் அதை ஒரு திரைக்கு போட்டு விட்டார். அதில் ஒரு உருவமும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவம் இருந்ததால் அதை கிழித்தார்கள். அதே நேரம் இன்னொன்றை சொன்னார்கள், 2 செய்தி சொன்னார்கள். மறுமை நாளையிலே இந்த உருவத்தை செய்பவர்கள் தான் அல்லாஹ்வின் தண்டனைக்குரியவர்கள் என்பதை சொல்லத்தோட இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்னது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த செவருக்கும் மண்ணுக்கும் உடுப்பு அணிவிக்கிறதற்கு ஏவவில்லை. செவரையும் மண்ணையும் கேட்டின் போட்டு அலங்கரிக்கிறோமே, அதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடவில்லை. ஆத்திரத்தோடு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? நபிகளாருடைய ஊடே மண்ணூடு, மண்கல், அப்படியே வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள். நாம பூசுறோம், வெள்ளை அடிக்கும், பெயிண்ட் பண்றோம். இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறோம். அதுக்கப்பால கேட்டின் ஸ்டிக்கர் இல்லாட்டி கேட்டின் ரூமுக்கு ஒழுவட்டா வளர்ச்சி கேட்டின். என்னையா நாம எங்க? இதுக்கெல்லாம் மக்சர் மைதானத்தில் வசதி உள்ளவர் பதில் சொல்லணும். கேள்வி கணக்கிலே ஏழைகள் நேரத்தோடு வைத்திருவார்கள், நரகவாதிகள் வீசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போற வசதிக்காரர்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. பிழை இல்லாமல் வசதியோடு வாழ்ந்தவர்கள், அது என்ன பிழை இல்லாமல் வாழ்ந்து வந்தார். ஜக்காத்தை கொடுத்தார்கள், ஏழைகள் கோக்கிற போது அள்ளி கொடுத்தார்கள், நல்ல வழியில் செலவழித்தார்கள். பிழையான வழியில், வீணான வழியில் பணத்தை செலவழிக்காதவர்கள், பிழையான வழியில், வீணான வழியில் பணத்தை செலவழிக்காதவர்கள், அவர்கள் ஒவ்வொரு உருவாக்கும் கணக்கு காட்டுவதற்காக நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 500 வருஷ காலம். கற்பனை பண்ணி பாருங்க. நாங்கள் எல்லோரும் வசதிக்காரர்கள். நேற்று இருந்ததை விட இன்றைக்கு முன்னேறணும், இன்றைக்கு முன்னேறும்.
கீழே உள்ளவரை பார்க்கிறோமா, ஆசைப்படுகிறோமா? இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவ்வளவு, அதை கொண்டு பொருந்தி வாழ்கிறார்கள், நாமளும் இப்படி வாழ்ந்தால்தான் மறுமையிலே குயிக்கா சொர்க்கம் போகலாம் என்று விரும்புகிறோமா? உலகத்திலே முன்னேற வேண்டும் குயிக்கா என்பதற்கு நாங்கள் வசதி உள்ளவரை பார்த்து முன்னேற நினைக்கிறோம். மறுமை நாளில் அல்லாஹ் ஃபைலை மாற்றுகிறான். ஏழைகள் முந்துவார்கள், பணக்காரர்கள் பிந்துவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், 70 சஹாபாக்களை நான் பார்த்தேன். அந்த 70 சஹாபாக்களில் எவரிடத்திலும் 2 ஆடை இல்லை. ஒன்று ஒரு வெறும் வேட்டி ஆளந்தான், அல்லது ஒரு போர்வை. வேட்டி ஒரு நாம செல்லா போல தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் இடையில மறைக்கிற அளவுக்கு, அல்லதோட கொஞ்சம் நடிச்சு. இந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்தார்கள். இன்னும் சிலர் அந்த போர்வையினால் என்ன செய்வார்கள், அப்படி 2 தொங்கலையும் பிடிச்சி 2 தொங்கலையும் எடுத்து படரியிலே போட்டு கட்டுவார்கள், ஒரு முடிச்சு போடுவார்கள், ஒரு துணியால முடிச்சு போறது. இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்பினாலும் ரசூலுல்லாஹ் அதற்கு வழிகாட்டவில்லை, எச்சரித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள், நபியலார் மரணித்து விட்டார்கள். சிலர் ஒரு பொரிச்ச ஆடை, சுட்ட ஆடை வைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். அப்போ அபூ ஹுரைராவை கூப்பிட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்களும் வாங்கோ. என்ன சொன்னார் தெரியுமா? நான் வரல வேண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை தொலிக்கோதுமையினால் வயிறு நிறைய சாப்பிடவில்லை. அந்த ரசூலுல்லாவை பார்த்து நான் உங்களோடு வந்து வயிறு புடைக்க சாப்பிடுவதா என் மனசு கேட்கல. சுபஹானல்லாஹ். நாங்க ஒரு நாளைக்கேனும் வயிறு நிறையாம சாப்பிட்டதுண்டா? இன்னும் வச்சுத்தான் சாப்பிட்றோம். நோம்பு பட்டணியை எங்களுக்கு உணர்த்துமாம். எங்க உணர்த்துது? பகலையில சாப்பிடாத எல்லாம் சேர்த்து மகரிபான அப்படியே அள்ளி சாப்பிட்றோம். நோன்பு காலத்திலாம் ஓவரான சாப்பாடு. மற்ற காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஐஸ்கிரீம் கிடையாது, வட்டிலப்பம் கிடையாது, இன்னொரு அன்னது கிடையாது. நாங்கள் மாற்றிக்கிட்டோம், அனுபவிக்கும் பேர் நோன்பு. ஆனால் அன்பிற்குரிய ஏழைகளே சந்தோஷப்படுங்கள். நீங்கள் உங்களுடைய ஏழ்மை வாழ்க்கையை பொருந்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக சிக்கனமாக வாழ்வதை நீங்கள் விரும்புங்கள். செல்வந்தர்கள் உழைக்கட்டும், உழைப்பார்கள். அவர்கள் மறுமையை எண்ணினால், மறுமையிலே நேரத்தோடு சொர்க்கம் போக வேண்டும் என்று எண்ணினால் அது எப்படி என்பது தெரியாது. ஆனால் ஏழைகளுக்கு வாக்களிக்கப்பட்டாச்சு. பெண்களை பேராசை கொள்ளாதீர்கள். உங்களை விட கீழ்நிலையில் உள்ள மக்கள் தான் உலகத்திலே மொத்தமாக 75% வாழ்கிறார்கள். சுவர்க்கத்தின் ஆசை முந்துவதற்கான வழியை உங்களுக்கு காட்டட்டும். சின்னதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ற மனோநிலை ஏற்படுத்துங்கள். ஆனால் என்ன செய்கிறீர்கள்? உங்களோட பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற போது ஹைஃபை மாப்பிள்ளை என்று தேடுகிறேன், ஹைஃபை சொத்தை தேடுகிறேன். எதற்காக? நரகத்துக்கு கட்டுகிறீர்கள். ஹை லெவல் எல்லாரும். இது 25-30 வருட வாழ்க்கை தான் நாம் அனுபவிக்கிறது. கிழட்டு பருவத்தில் 10 வருஷம் போயிடும், 15 வருஷம் போயிடும், சிறுபிராயத்தில் 20 வருஷம் போயிடும், இடையிலே ஒரு 30-35 வருஷ வாழ்க்கை. ஆனால் தான் ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். ஒரு நாளைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகிறார்கள். அன்றைய தினம் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு பஹ்ரைன் என்ற நாட்டிலிருந்து, இப்பயும் அதே பஹ்ரைன், அன்று பஹ்ரைன் அன்று ரசூலுல்லாஹ்வுடைய கொண்ட்ரோலுக்கு வந்து விட்டது. இஸ்லாத்துக்கு வரவில்லை என்றாலும் நபியலாவுடைய கொண்ட்ரோல். அங்கிருந்து வரியை அறவிட்டு கொண்டு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஏழை சஹாபாக்கள் அல்லவா, இன்றைக்கு நமக்கு ஏதோ கிடைக்கப் போகுது என்று சந்தோஷத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படித்தானே? இலவசமாக இன்றைக்கு 5000 கொடுக்குறேன்டா, எவ்வளவு லைனும் எவ்வளவு சந்தோஷமும் ஏழைகளுக்கு. அப்போ சஹாபாக்கள் எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சோட்டு வந்தவர்கள். நபிகளார் தொழுது விட்டு அவர்களை பார்த்து புன்முறுவலித்தார்கள், சிரித்தார்கள். ஒரு புன்முறுவலித்து விட்டு, பஹ்ரைனில் இருந்து அபூ உபைதா சாமானோடு வந்திருக்கார் என்கிறதாலே நீங்கள் இந்த மாதிரி இருக்கையில் அப்படியா என்று கேட்ட. ஆம் யா ரசூலல்லாஹ். என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஏழ்மையில் இருப்பதை நான் பயிரவில்லை. லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர், வறுமையில் இருப்பதை நான் உங்களுக்கு பயிரவில்லை. வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபஸத துன்யா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம் இலா ஆகிரில் ஹதீஸ். நாம் பயிர்வதெல்லாம் உலகம் உங்களுக்கு விரிச்சு கொடுக்கப்படுமே
அதைத்தான் நான் பயிர்கிறேன். அதனால் ஆளுக்கால் போட்டி போடுவீர்கள். ஆளுக்கால், நீயா நானா. அதனால் முன்வந்த சமுதாயம் எப்படி போட்டி போட்டு அழிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். அந்த நிலையை பயிர்கிறேன், ஏழ்மையை நான் பயிரவில்லை என்று சொன்னார்கள். இன்று தங்கச்சிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ராத்தாக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பேரும் மாப்பிள்ளை தர்றாங்க. ஒரு இன்ஜினியர் மாப்பிள்ளை முன்னுக்கு இருக்கார். ராத்தா கேட்டு போனா அது இருக்கு. ராத்தாக்கு எனக்கு அந்த மாப்பிள்ளை கிடைச்சிடணும், தங்கச்சிக்கு எனக்கு கிடைச்சிடணும். கடைசியா 2ல் 1க்கு கொளிட்டா. நான் கட்டு போன மாப்பிள்ளைய அவள் கட்டு போய் குலைச்சு போட்டாள். ஜம்மத்துக்கும் இனி மவுத்துக்கும் பேச்சு கிடையாது. போட்டி என்ன, அந்த மாப்பிள்ளையில தங்கம் பாய்ச்சிருக்கா, இன்ஜினியரு டாக்டரு என்றா சொர்க்கவாதி, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர், அவரை முடிப்பவரும் சொர்க்கத்துக்கு போவாரு என்று ஏதும் சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுத்திருக்கானா? இல்லையே. ஒவ்வொருவரும் போட்டி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதனால் உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. இதற்காக உறவை துண்டித்தால் துண்டித்த 2 பேரும் நரகவாதிகள். லா யதுகுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டித்தவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உலகத்தின் பேராசை உங்களை ஆக்கிரமிக்க வேண்டாம். மறுமையில் நீங்கள் முதல் சொர்க்கம் போக வேண்டுமா? அதற்கு என்ன வழி என்பதை மனதில் பதிய வைத்து வாழுங்கள். தாய்க்குலமே, உங்களில் அதிகமானவர்களை ரசூலுல்லாஹ் நரகத்தில் கண்டார்கள் என்றால் எதனால்? இந்த பேராசையினால். கியாம நாளின் அடையாளத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். சொன்னார்கள், அன்தரல் ஹுபாத்தல் உராத்தல் ஆலத ரியாஷாஇ யததாவலூன ஃபில் புனியான். செருப்பு போட வசதி இல்லாதவர்கள், உடுப்பு உடுக்க வசதி இல்லாமல் அரைகுறையோடு இருந்தவர்கள், ஆடு மேய்ச்சவர்கள், மிக ஏழ்மையில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கட்டடங்களை பெருமைக்காக உயர்த்தி கட்டிக்கொண்டே போவார்கள். இன்றைக்கு நம்ம ஊரில் நம்ம பார்த்துக்கிறோம், அப்பன் சுட்டவள பிள்ளை அங்க இருக்குது போட்டி. கட்டடங்கள் ஊரில் உயருது. 40 வருஷத்துக்கு முந்தி இந்த ஊரில் நோ அப்சியார். ஆனா இப்ப அழகாக வாழக்கூடிய வீடுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது, உயர்த்துகிறார்கள். இப்படி உடைச்சி 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 உயர்த்தி, தேவையில்லாமல் உயர்த்தி. ஒருவருடைய வீடு தேவைக்காக விசாலமாக இருப்பது பிரச்சனை இல்லை, தேவையில்லாமல் உயர்த்துகிறார்களே பெருமைக்காக. இது கியாம நாளின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்தோடு முடியாது. நீங்கள் வீணாக தேவையில்லாமல் உடைச்சது உயர்த்தி கட்டிய ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ஒவ்வொரு ரூபாயையும் எப்படி சம்பாதித்தாய், எதிலே செலவழித்தாய் என்ற மஹ்ஷர் மைதானத்தில் உள்ள கேள்வி கணக்கு இருக்கிறதே. 40 வருஷமோ அல்லது 500 வருஷமோ உன்னை நித்தாட்டி வைத்து கேள்வி கணக்கு கேட்கப்படும். மொத்தமாக நாங்கள் மறுமையை மறந்து வாழ்கிறோம், மேற்கத்தியர்களை போன்று வாழ்கிறோம். அதுதான் வாழ்க்கை என்று வாழ்கிறோம். கியாம நாளின் அடையாளம் எங்களிலே தோன்றுகிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வீண்விரயம் செய்யாதீர்கள், பெருமை அடித்து வாழாதீர்கள், பேராசை கொண்டு உங்களுடைய சொர்க்கத்தை இழக்காதீர்கள். நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான வழிகளை தேடுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக.